அனைத்து பள்ளிகள்லயும் கலை திருவிழா கொண்டாடணும், ஆண்டு விழா கொண்டாடணும். காலை உணவு பிள்ளைங்களுக்கு நிறைய சலுகைகள் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணதுனாலதான் இன்னைக்கு நாம இதை செயல்படுத்த முடியுது. உண்மையா அந்த அரசு நலத்திட்டங்கள் சார்ந்து கருத்துக்களை சொல்வதற்காக நமது பேச்சாளர் பிருத்திவிராஜ் மற்றும் பூஜாஸ்ரீ அவர்கள் வருகிறார்கள். இந்த மற்றவங்க ஒரு கிளாஸ்க்கு போகலாம். அத்தனை பேருக்கும் முத்தான உலக்கல் வழக்கத்தை கூறி என் உரையை தொழிலே எல்லா அரசுக்கும் ஒரு நோக்கம் ஒரு பாதை இருக்கும். அதேபோல் நமது தமிழக அரசுக்கும் ஒரு நோக்கம் ஒரு பாதை உள்ளது. அதுதான் எல்லோருக்கும் எல்லாம். எந்த ஒரு மாணவன் தன் அறிவை பெற தொடங்குகிறான், அந்த அறிவை எந்த ஆழமாக கற்கத் தொடங்குகிறான், தன்னிடத்தில் அறிவை பெற தொடங்குகிறான். பெற்ற அறிவை மேலும் ஆழமாக விரிவாக பள்ளியில் கற்கிறான். அந்த பள்ளியில் அரசு பள்ளிகளில் குடிமை வசதி, கழிவறை வசதி, விளையாட்டு மைதானம், பல்வேறு வகையான ஆய்வக வசதி, பள்ளி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வசதி என அனைத்து வசதிகளும் அரசு பள்ளிகளில் உள்ளது. கல்வியை என்றும் விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இலவசமான கல்வியை பெறுவோம், அரசு பள்ளிகளில் படிப்போம், வாழ்க்கையில் சாதித்து காட்டுவோம். இறுதியாக ஒன்றை கூறுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் தலை சிறந்த ஆட்கள் சேர்க்கப்பட்டுள்ளவரை நாம் யாரும் சாதாரண விதிகள் அல்ல, சரித்திரம் படிக்கக்கூடிய சரித்திர வித்துக்களாக வளரும். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாது நம்மால் மட்டுமே முடியும். நன்றி, வணக்கம்.
யார் மேலே இடிச்சிடாத மதத்தாலே சண்டையிட்டோம் ஆபத்து என்றவுடன் அனைத்தையும் மறந்துவிட்டனர். ஆபத்தில் மட்டுமே ஒன்றுபடுதல் சரியா? சிந்தியுங்கள். எத்தனை எத்தனை பிரிவுகள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், எத்தனை எத்தனை பாகுபாடுகள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், எத்தனை எத்தனை ஆசைகள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், எத்தனை எத்தனை போராட்டங்கள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், எத்தனை எத்தனை விமர்சனங்கள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், எத்தனை எத்தனை சந்தேகங்கள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில், எத்தனை எத்தனை சண்டைகள் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில். மனமே சிந்தனை செய். இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில் இது அனைத்தும் வேண்டுமா என்று. ஒரே இந்தியா, நமது இந்தியா என்றும் வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் இந்தியா. பல நூறு சாதி, பல கோடி வீதி, சில நேரம் கோபம், சில நேரம் சண்டை, சில்லறை பிரச்சனைகள் நிறைய உண்டு. மொழியாலே வேறுபட்டிருந்தும், மதத்தாலே வேறுபட்டிருந்தும், குணத்தாலே நாம் எல்லோரும் இந்தியரே. நிஜத்தாலே வேறுபட்டிருந்தும், நிறத்தாலே வேறுபட்டிருந்தும், உணர்வாலே நாம் எல்லோரும் இந்தியரே. இருந்தாலும் நாங்கள் இணைந்திருப்போம். எவர் எதிர்த்தாலும் தகுந்த பதில் அளிப்போம். பரப்பாலே நாங்கள் சிறு துளிதான், அன்பு மனதாலே நாங்கள் பெரும் கடல்தான். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனைகள் புரிவோம். இத்துடன் கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. உட்காருங்க, எல்லாமே உங்களுக்கு தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உட்காருங்க. எல்லாமே உட்காரலாமா? எல்லாருக்குமே சார் வந்து பிரைஸ் கொடுக்க போறாரு. டிக்ஷனரி, திருக்குறள் புக்கு வாங்கிக்கலாமா? அவங்க செக் பண்ணிட்டீங்களா? உட்காந்து வாங்கிக்கப்படும்.